நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் லீவாய் அக்கர்மேன். இணைந்து வழங்குவோர் பூமர்கள் முற்பணி மன்றம் மற்றும் நவீன் அவார்ட்ஸ். வணக்கம். இந்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது என்னன்னா, இந்த வருதில் ஒரு எபிசோடு, அது ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் அவுட்ரோவும் இல்லாமல் தான் எடிட் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த எபிசோடு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணது, ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுது இந்த எபிசோடு எடிட் பண்ணி. அதை நான் இப்போ தான் போடுறேன், லீவாய் பேசின சோலோ எபிசோடு. அது என்னன்னா, சரி ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கட்டும், அதோட சேர்த்து ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லணும். அதையும் சொல்லிட்டு இந்த எபிசோடு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, பிடிக்கல எபிசோடு கேட்கணும்னா ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கணும். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எபிசோட நான் வந்து ஒரு கடைசி ஒரு 3 எபிசோட நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அளவு ஃபீல் இல்லை. நம்ம முன்னாடி பண்ண ஒரு குவாலிட்டிக்கு நம்மளால தர முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் ஓடிட்டே இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. அந்த எபிசோடோட பிளேஸ் கூட ஓகே. ஒரு காந்தாரா ரோஸ்டா இருக்கட்டும், இன்ட்ரோவர்ட் எபிசோடா இருக்கட்டும், நல்லா தான் போச்சு. இப்போ கடைசி ஹோல்சம் மனிதர்கள் எபிசோடு வந்து சுத்தமா ரீச் ஆகல. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன, சரி ஒரு எபிசோடு தானே நினைக்கலாம் நீங்க, ஆனா எனக்கு பார்க்கும்போது ஆஹா, பேக் டு பேசிக்ஸ்ரா. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் இந்த எபிசோட்லயே நிறைய சில சொல்லியிருப்பேன், எபிசோட்ல பிளேஸ் போகாது, நான் வந்து இது மாதிரி 10 பிளேஸ் போயிருக்கா, 5 பேர் கேட்டேங்கன்னு சொல்லுவேன்ல. அந்த மாதிரி அவ்வளோ கம்மியா இல்லை, ரொம்ப கம்மியா போயிருந்துச்சு. எனக்கு ஃபீட்பேக்ஸும் பெருசா வரல. எனக்கு அந்த எபிசோட நான் வந்து ஒருவேளை நம்ம சுத்தமா நல்லா இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட நான் உட்காந்து கேட்டேன். ஓரளவு ரீசனபிளா தான் இருந்தது. நான் சொல்றேன், அவ்வளோ மோசமாலாம் இல்லை, நல்ல எபிசோடு தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எபிசோடு தான். நம்ம கேட்டதுல க்ளோஸ் சர்க்கிள் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு, எப்படியாவது உங்கள்கிட்ட தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம லாஸ்ட் 3 எபிசோட்லன்னு நினைக்கிறேன், நான் வந்து நிறைய பேசவே இல்லை எந்த எபிசோட்லயும். நான் வந்து சரியாவே பேசலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இந்த எபிசோட்லயும் அவன் தான் சோலோ எபிசோடு தான் போட்டிருக்கான். சரி, போன எபிசோடு அதாவது ஹோல்சம் மனிதர்களையும் டாக்கிமிச்சி அண்ட் லீவாய் மட்டும்தான் பேசியிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயமும் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ரேண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்து. இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு ரொம்ப. சரி, இப்போ எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்பதான் நம்ம டீமை பில்ட் பண்ணிருக்கோம், இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த எபிசோடு பேஸ் தான் எனக்கு லைட்டா ஜர்க்கு கொடுத்தது. ஆஹா, என்னமோ சம்திங்ஸ் ராங், சர்க்கிள் சைமன் டேஞ்சருங்கிற மாதிரி ஒரு இது தோணுச்சு. காரணம் இல்லை, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்த எபிசோட்ல கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பரேஷன்ஸோட ஒரு பெரிய பெரிய எபிசோட்ஸா போட ட்ரை பண்றோம். ஏன்னா இப்போ போன எபிசோடு 50 நிமிஷம் தான், இந்த எபிசோடு வந்து 30 மினிட்ஸோ 35 மினிட்ஸோ எனக்கு தெரியல, அவன் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு QC பண்ணி ஒரு எடிட் பண்ணதுக்கு அப்புறம் மேபி 30 மினிட்ஸா கூட ஆகலாம். அதான் கொஞ்சம் பெரிய எபிசோட்ஸா, லென்த் எபிசோட்ஸா, குட் டாபிக்ஸோட வரேன். ஏன்னா டாபிக்ஸ் பார்த்தா தான் கிளிக் பண்றாங்க. ஹோல்சம் மனிதர்கள்னோட அவங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாது, அதனால கிளிக் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அதுதான் அடுத்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்ல டாபிக்ஸா வரும் உள்ள, அதை வந்து சும்மா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, அப்புறம் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் எபிசோடு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரேட் பட்டனை வந்து அப்படியே கொஞ்சம் கிளிக் பண்ணி ஒரு 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3 ஸ்டார் கலந்து குடிசையா இருந்தாலும் பரவாயில்லங்க, ரேட் மட்டும் பண்ணுங்க. எனக்கு கவுண்ட் ஏறினா போதும், ரேட்டிங் கவுண்ட் ஏறினா போதும். வந்து 2 ஸ்டார் கூட கொடு, அதுக்காக 2 ஸ்டார் கொடுக்கூடாது, 5 ஸ்டார் கொடுக்கணும். நீங்க ரேட் மட்டும் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு தெரியல என்ன, நான் பார்க்கல. அது இருந்ததுன்னா அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. எபிசோடு வந்தால் வரும், வாரம் எபிசோடு வரும் கன்ஃபார்ம். நான் வந்து வாரம் வரலனாலும் ஒரு 8 நாள் 9 நாள், மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளுக்குள்ளையாவது ஒரு எபிசோட் நான் போட்டுருவேன் கண்டிப்பா இதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ நம்ம டாக்கிமிச்சி வந்துட்டாரா, அதனால எனக்கு பேர்டன் கொஞ்சம் குறைஞ்சது. நாங்கள் 2 பேர் வேலை பிரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எபிசோடு வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். நீங்க அப்டேட்டா இருக்குன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பாட்டிஃபைல. அதோட சேர்த்து ஸ்பாட்டிஃபை டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு எபிசோடு கீழேயும் சரி, நம்ம பயோ அதாவது எபிசோடு பயோலையும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி துண்டுபிடி பாட்காஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. உங்க ஃபீட்பேக்ஸ் அதில் சொல்லலாம். சப்போஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா டிஸ்கார்ட்ல இருந்தீங்கன்னா, டிஸ்கார்ட்ல சௌரியமா போச்சு, டிஸ்கார்ட்ல இருந்தீங்கன்னா டிஸ்கார்ட்ல பாட்காஸ்ட் ஃபீட்பேக்னு சொல்லிட்டு தனியா ஒரு சேனலே இருக்கும். அந்த பாட்காஸ்ட் ஃபீட்பேக்ல போய் சொல்லுங்க. டாபிக் சஜஷன்ஸ் உங்களுக்கு எதுவும், நாங்கள் எதுவும் வேற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆசை, வேற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சஜஷன்ஸ் அதில் போடுங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது என்ன பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நேராக போங்க டிஸ்கார்ட்ல ஜென்ரல் விசி 2ன்னு இருக்கும், அதில் சேட்டில் போயிட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க, ஆர்த்தர் மோர்கன், நான் வரேன் பேசலாம். உங்களுக்கு எதுவும் குறை நிறைகள் எது இருந்தாலும் சரி, எங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்
அப்ப நீங்க நினைச்சீங்கனாலும் சரி. முக்கியமான விஷயம் இந்த இது நான் எதுக்காக சொன்னேன்னா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல வந்து என்னன்னா, இந்த பாட்காஸ்ட் கீழேயே வந்து ஒரு கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுல வந்து நீங்க போட்டு விடுங்க, உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா, இல்ல இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா குட்னு சொல்லி போட்டு விடுங்க. எனக்கு எனக்கு அந்த விஷயம் ஓட்டுருந்துச்சு. நான் உங்களால நேரடியா போயிட்டு நீங்க கேட்கறவங்கள்ட்ட கேட்க முடியாது, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுல அப்படியே சொல்லிட்டேன்னா உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க போட்டு விடுங்க. நம்ம க்ளோஸ் சர்க்கிள், நான் க்ளோஸ் சர்க்கிள்லாம் யாரை சொல்றேன்னு தெரியும். உங்களுக்கும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இல்ல டிஸ்கார்ட் அதில் அப்படியே சொல்லுங்க. ஓகேவா? சரி, நீங்க எபிசோட என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து பேசிட்டு இருக்க விரும்பல. நம்ம வந்து ரொம்ப நான் இது பயந்துட்டே இருந்தேன். என்னடா சோலோ எபிசோடு அவன் பண்ணியிருக்கானே, எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. நான் அப்போ வந்து 1 மாசம் பண்ணதை இப்போ டாக்குமெண்ட்ஸ் எனக்கு எடிட் பண்ணி கொடுத்து தான் நான் இவ்வளோ கேட்டேன். சரி அப்படி என்னதான்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடு கேட்டு பார்த்தேன். உண்மையாக சூப்பரா இருந்தது. இவன் இவ்வளவு சோகமா பேசிக்குவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் வேற நடுவில் ரெக்கார்டிங்ல வந்து எவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டுலாம் போனேன். எனக்கு ஒரே வருத்தமா போச்சு பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. சரி, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எபிசோடு கேளுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண, அதெல்லாம் சொல்லிட்டேன்னா சரி ஓகே, பாய். அப்புறம் வம்சம் எங்க துணிவு ட்ரெய்லர் வந்திருக்கு. எனக்கு வந்து அதை பார்த்தாலே எனக்கு சத்தியமா வந்து எப்படி இதையும் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அந்த அட்மாஸ்பியரு, கேரக்டர்ஸு, மியூசிக் கூட சரி எல்லாமே சேர்த்து எனக்கு என்னமோ ஒரு குட்டி பீஸ்ட் பாக்குற மாதிரியே தோணுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வாரிசு நம்ம சைடு ஒரு கேவலமான ஒரு படத்தை வச்சு நம்ம முட்டை பத்தி பேசக்கூடாது. இருந்தாலும் பார்ப்போம். ரெண்டும் ஊத்திக்கிச்சுன்னா நமக்கு லாபம் தானே. 2 படத்துக்கு ரோஸ்ட் போட்டு ஸ்ட்ராங் சேர்த்திடுவோம் அப்படியே. அவ்வளவுதான். சரி ஓகே, பாய்ங்க எல்லாருக்கும். நன்றி. அடுத்தடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோட்ல இருக்க மாட்டேன், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு போஸ்ட் கிரெடிட்டாக போடுவாருன்னு நினைக்கிறேன். இது நல்லா பேசியிருந்தா போடுவார், இல்லாட்டி போட மாட்டார். இந்த செஷனில் நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நான் வந்துட்டு அனதர் சண்டே வித் அனதர் சூத்தடி, அவ்வளோதான். ஏகப்பட்ட சூத்தடி வாங்கியிருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. சரி, அதை வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கதையை ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க, ஸ்டார்டிங்கில் இருந்து. நான் மட்டும் தான் பேச போகிறேன், அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சூத்தடியும் வித்தியாசமாக இருந்துச்சு, இந்த ரெக்கார்டிங்கும் வித்தியாசமாக இருக்கு. ஓகே, என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே வந்துட்டு நான் வந்துட்டு கோயம்புத்தூர் போயிருந்தேன். நான் என் ஜிம்மில் இருக்க ஒரு 3 பேர். எதுக்காக போனோம்னு பார்த்தீங்கன்னா, பவர் லிஃப்டிங் காம்படிஷன் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் நடக்குது. கேபிஆர் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் தெரியும். இந்த டான் படம்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. அந்த காலேஜில் நடக்குது. அந்த காலேஜை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி பேசிடுறேன், அங்கே நடந்த காம்படிஷனை பற்றி பேசிடுறேன். எனக்கு ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி, கரெக்டாக ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி என் ஜிம்மில் இருக்க ஒரு ப்ரோ வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ரோ நெக்ஸ்ட்டு ஒரு காம்படிஷன் வருது, நீங்கள் தான் பவர் லிஃப்டிங் வந்து பண்ணுறீங்களா, ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டார். எப்போ 25 நாளுக்கு முன்னாடி. எனக்கு ஓகே, சரி நம்மளும் அந்த பழைய ஜிம்மில் பிஆர்லாம் போடுவோம், சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை மேடம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பிஆர்லாம் செக் பண்ணோம், ஓரளவுக்கு இருந்துச்சு. பெஞ்ச் ப்ரெஸ்லாம் ஓரளவு ரொம்ப மோசமாக தான் போச்சு. ஸ்குவாடு டெட்லிஃப்ட் ஓகே, ஸ்குவாடு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி பண்ணுங்க ப்ரோ, ஒரு 25 நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இன்னும் யூஸ் பண்ணலாம், வெயிட்டை குறைக்கிறீங்களான்னாங்க. ஆக்சுவலாக நான் நல்லா பல்கில் இருந்தேன். இப்போ தான் 68 கேஜிலேருந்து 77 கேஜி வந்தேன் வித்தின் 4 months ஐ திங்க். ஃபஸ்ட்டு நான் 85 இருந்தேன், அப்புறம் வெயிட்லாம் லூஸ் பண்ணி ஃபேட்டை லாஸ் பண்ணி 68 வந்தேன். அப்புறம் பல்கிங்கில் இறங்கி ஒரு 4 months ஆகிட்டு இப்போ 77 இருக்கேன். இது எதுக்கு சொன்னேன்னா, இங்கே வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு இவ்வளோ பெரிய விலாவரியாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பின்னாடி இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. ஏஜ் வைஸ் பிரிக்காமல் கேட்டகரி இது வெயிட் வைஸ் தான் பிரிப்பாங்க. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்குமே ஏஜ் வைஸ்லாம் கிடையாது, வெயிட் வைஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 கீழே இருக்க ஒரு கேட்டகரி, 54 அதுக்கு மேலேனா 59, அதுக்கு மேலேனா 73, சாரி 66, அதுக்கு மேலே 73, அதுக்கு மேலே 84. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 53, 59, 63,
அதுக்கப்புறமேட்டு நேரா 74 அப்புறம் 84. இது என்ன அவங்க ஒரு இதுல போட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கும் தெரியல. அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்துட்டு என்ன வெயிட்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா 877ல இருக்கேன். ஒண்ணு குறைக்கணும். குறைச்சு 74 வரணும். 73.900 இருந்தா கூட ஓகே. இல்ல அது விஷயம் இல்ல. இப்படி குறைச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல ப்ரோ நானுங்க. இல்ல ப்ரோ நான் யோசிச்சேன். சரி பரவாயில்ல குறைச்சிருவோமா அப்படின்லாம் யோசிச்சேன். அப்புறம் எங்க மதுரையில இருக்க மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் இந்த மாதிரி சொன்னாரு, டேய் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன ஜோக் காட்டுறியா? இத்தனை நாள் என்னதான் நீ இப்போ உன பவர் லிஃப்டிங் பண்ணாதான்னு சொல்லலை. ஆனால் உன்னுடைய இது என்ன ஃபிட்னஸ் ப்ளஸ் பாடி பில்டிங் தானே. அதுக்காக நீ வெயிட் எல்லாம் குறைக்கக்கூடாதா? ஏன்னா நீ பல்கிங்ல கஷ்டப்பட்டு மசிலா கொண்டு வந்திருக்க. நம்புறேன் மசிலா கொண்டு வந்திருக்க. அதை வந்துட்டு நீ குறைக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பண்ணு. இதுல ஒரு நியூ ஜேர்னி கிடைச்சாலும் கிடைக்கும். அதை அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு கரெக்டா இருந்துச்சு. சரி இருக்கிற வெயிட்டே இருக்கட்டும். வெயிட் ஏறினாலும் பிரச்சனை இல்லை, இறங்கினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறதுனால நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சரி பண்ணுவோம், என்னமோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓரளவுக்கு பவர் லிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பாடி பில்டிங்காக இருக்காலும் கஷ்டம்தான். பட் இது எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே உடம்பு ஒரு மாதிரி அழுத்திடும், அப்படியே டயர்ட் ஆக்கிரும். ஏன்னா வந்துட்டு ஹெவி ஒர்க் அவுட். பெஞ்ச் ப்ரெஸ்ஸுங்கிறது ஹெவி, ஸ்குவாடுங்கிறது ஹெவி, டெட் லிஃப்ட்டுங்கிறது ஹெவி. இது மூணுமே இதுல வந்துட்டு ரெண்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு போடுற மாதிரி இருக்கும். அப்படியே இது இது இல்லாம நார்மல் ஒர்க் அவுட் வேற பண்ணணும். நார்மலா போடுற அந்த 2 மணி நேரம் ஒர்க் அவுட், அந்த 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பிளஸ் இந்த ஒரு 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால எனக்கு பயங்கர டயர்டு, ஒரு மாதிரி அடிச்சு நவுத்திருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அப்புறம் என்ன பண்றேன் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி டயர்டாவே போச்சு. எனக்கு நடுவில் வந்துட்டு காய்ச்சலே வந்துருச்சு ஒரு 2 நாள். ஐயோ, அதான் என்னால அது 2 நாள்னா எப்ப காம்படிஷனுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி காய்ச்சல் படுத்துட்டேன். என்னால முடியல, என்னால நவர கூட முடியல. அப்படி இருக்கு. போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனு. அப்புறம் டேப்லெட்லாம் போட்டு ஓரளவு க்யூர் பண்ணி ரெடி ஆயிட்டேன். இப்போ வந்துட்டு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 பெர் பர்சன். 1500 கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன். அது என்னமோ ஐடி கார்டு ப்ளஸ் இதெல்லாம் அப்படின்னு சொன்னானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டோம். என்னுடைய இங்கேருந்து போகிறதுக்கு செலவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு காரில் போனோம். ஒரு ஆளுக்கு 1300 பெட்ரோலு ப்ளஸ் 200 டோல் ஃப்ரீ இதெல்லாம் போட்டு 1500 ரவுண்டாக வந்துட்டு பெட்ரோல் சார்ஜ் மட்டும். இது இல்லாமல் செலவுலாம் இருக்கு. அதை ஒரு 2K போட்டுக்கோங்க, கண்டிப்பாக ஆகும். ரூமு, அந்த ரூம் கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். அது ஒரு பெரிய அடி. ஆல்மோஸ்ட் ஒரு 5000 செலவு பண்ணி இங்கேருந்து போகிற மாதிரி. நான் இதுக்காக பல இதெல்லாம் வாங்கினேன். சில டேப்லெட்ஸ்லாம் வாங்கி அதெல்லாம் நிறைய வாங்கினது. அப்படி இப்படி பார்த்தா ஒரு 2K வந்துடுச்சு, 5K வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க செலவு. எல்லாம் கிளம்பி போகிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயங்களே. போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் காம்படிஷனில் கலந்துக்கிறோம். ஒன்று என்னோட சின்ன பையன், அவன் வந்துட்டு 59 கேட்டகரி, நான் வந்துட்டு 84 கேட்டகரி, இன்னொரு ப்ரோ வந்துட்டு 105 கேட்டகரி. நல்லா ஃபர்ஸ்ட் நாளே 8 மணிக்கு யாருக்கு நடக்குதுன்னா அந்த 59 கேட்டகரியில் இருக்க அந்த ப்ரோக்கு, அந்த பையனுக்கு வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் போட்டிருந்தாங்க. நாங்கள் 7:30க்குலாம் காலேஜ் போயிட்டோம். போகிறப்பெல்லாம் செம்ம வைபாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு பின்னாடி இருக்க 2 பேர் தூங்கிட்டாங்க. நானும் மாஸ்டரும் பயங்கர வைபாக ஒரு 90s சாங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு வைபாயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு நல்லதாக போச்சு நாள். அப்படியே போனோம். 7:30க்கே போயிட்டோம். சும்மா ஸ்டேஜ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் காலேஜ் பெரிய காலேஜுங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்பா சரியான காலேஜு. அந்த காலேஜை பற்றி அப்புறம் சொல்கிறேன். உள்ளே போகிறோம். போய் யாருமே இல்லை அவ்வளோக்கு அப்புறம் அங்கே இங்கேயும் ரோம் பண்ணுறோம், சாப்பிட்றோம். இவனுக்கு எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு தான் இவனோட காம்படிஷனே இவனுக்கு நடக்குது. யாருக்கு? அந்த 59 கேட்டகரியில் இருக்கவனுக்கு. எப்போ நடக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க, 8 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தானுங்க. சரி இதெல்லாம் டைம்லாம் முன்ன பின்ன போகிறது இது சாதாரண விஷயம் தான். இதில் நான் குறையே சொல்லலைங்க. ஆனால் எனக்கும் அன்னைக்கே நடக்குதுன்னு சொன்னானுங்க. ஓகேவா? ஏன்னா வெயிட்டு 83ல இருக்கிறது எனக்கும்
அன்னைக்கே நடக்கும்னு சொல்றானுங்க. இவனுக்கு நடந்துச்சு பாருங்க இந்த 59. அப்பயே நான் மிரண்டுட்டேன். லிட்டரலி போச்சுடா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா 66ல இருக்கிறவன் ஸ்குவாட் எவ்வளவு போடுறான்னு பாத்தீங்கன்னா 200 கிலோ ஸ்குவாட் அசால்ட்டா போடுறான். எப்படி 200 கிலோக்கு மேல போடுறான், அசால்ட்டா போடுறான். என்னுடைய பிஆர், நான் மதுரையில பிஆர் வச்சதெல்லாம் சும்மா ஹாஃப் ஸ்குவாட் பிஆர் தான். அதெல்லாம் 175 வரைக்கும் போட்டிருப்பேன். ஆனா அதெல்லாம் ஹாஃப் ஸ்குவாடு. எனக்கு இங்க வந்ததுதான் தெரியுது, நீ பண்ணதெல்லாம் தப்புடா, ஹாஃப் ஸ்குவாட்ரா, ஃபுல் ஸ்குவாடா போட்டீங்கன்னா உன்னால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிராக்டிஸ் பண்ணப்ப என்னோட ஸ்குவாடு பிஆர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 145 வரைக்கும் வந்துச்சு. 145 வரைக்கும் அப்படி இப்படி அந்த பட்டி எல்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் 145 வரைக்கும் வந்துச்சு. எனக்கு 83 கேட்டகரியில இருக்கு. நானே டேய் நீ என்னடா 140 தான் போடுற, ஆனா அவங்க போடுற 66க்கே நீ 200 போடுறானுங்க, என்ன பண்ண போறேன்ற ஒரு பெரிய பயம். அது அசால்ட்டா சொல்றானுங்க. எனக்கு கால் வேற வலி ப்ரோ, ஆனா ஒரு 200 போட்டுருவேன் ஸ்குவாடு அப்படிங்கிறான். யாரு அந்த 66 கிலோல இருக்கவன். எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு, போச்சுடா டேய் அவ்வளவுதான். அந்த அந்த ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த 2 நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சின்ன பையன் அந்த ரப்பர் பேண்டை கையில போட்டு எப்புட்றா அப்படின்னு பாருங்க, அந்த எப்புட்றா தான் 2 நாள். எதை பார்த்தாலும் எப்புட்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவனும் பண்ணிட்டான். இவனும் ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டான். இவனும் வந்துட்டு 2 கால் பாஸ், ஒரு கால் ஃபெயில் நினைக்கிறேன். 3 கால் பண்ணுவாங்க. ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணான். பயங்கரமா ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்க அனிமல் மாதிரி இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க இதுலயே ஊர்னவனுங்க. வந்துட்டு பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸ். பவர் லிஃப்டர்லாம் ரொம்ப வித்தியாசமான ஆட்கள். அதெல்லாம் நீங்க வந்துட்டு நேர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மிருகம் மாதிரி இருப்பானுங்க. கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கும். இது முக்கியமா கருவளையம் இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெஃபின் நிறைய யூஸ் பண்ணி தூக்கம் இல்லாம உட்காந்து இப்படி இருப்பானுங்க. கெஃபினை பத்தி அடுத்து வரேன். அதுவும் நடந்துச்சு. இப்படிலாம் போய்கிட்டு இருக்க. சரி, அடுத்து எனக்கு சாயங்காலத்துக்குள்ள நடந்துன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு ரெடி ஆகி வெயிட் கொடுக்கறதுக்கு போய் நிக்கிறேன். உனக்கு கூப்பிடுவாங்கப்பா நாங்க. அப்புறம் வெயிட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு நைட்டுக்குள்ள எப்படியாவது எனக்கு நடந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். சும்மாவே உட்காந்தே இருந்தோம். நடந்துரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நடக்கவே இல்லை. அப்புறம் 80 சாப்பிட போனோம். சாப்பிட்டு வரோம். சாப்பாடு போட்டானுங்க. 3 வேளை சாப்பாடு போட்டானுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா அடுத்த விஷயம் சாப்பாடு போட்டாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். நைட்டு வந்துட்டு ஒரு 8 மணி இருக்கும், 7:30 இருக்கும். சாப்பிட்டு வரோம். 83 கேட்டகரிலாம் வார்ம் அப் பண்ணுங்க, நடக்க போகுது அப்படின்னாங்க. எனக்கா ஒரு சின்ன பயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறோம் ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். நானும் போயிட்டு அப்படியே வார்ம் அப்லாம் பண்ணுறேன். பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கேன். ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு இது நடக்கும். கீழே 2 இடத்துல 2 இது சின்ன இடத்துல நடக்கும்பாங்க. சின்ன இடத்துல போய் வார்ம் அப் பண்ணலான்னு போறேன். என்னை வந்துட்டு எப்படி என்ன நடந்தது இங்க இருந்தா கதையே அப்படி மாறும் பாருங்க. என்னை வந்து புள்ளி பண்றானுங்க. வார்ம் அப் வந்துட்டு சின்ன வெயிட்ல இருந்து ஆரம்பிக்கணும். 70ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 70 போடுறேன். 70லாம் அங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 120 130 போட்டுக்கிட்டு வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அண்ணே நான் போடுறேன் அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கேன். என்ன மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்னமோ அவங்க இன்னும் இப்போ சரி நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிட்டேன். எனக்கு வேற என்ன அப்போ ஒரே ஒரு டேப்லெட் தான், கேஃபின் டேப்லெட் ஒண்ணு போட்டேன். அப்படியே தலையெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கும் கேஃபின் டேப்லெட் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா நடக்குது டேய் நானும் வார்ம் பண்றேன்டா, நானும் போடணும்டா அப்படின்ட்டு. என்னைய தவிர எல்லாம் பண்ணி மாதிரி இருக்கானுங்க. பண்ணி மாதிரி மீன்ஸ் அப்படி மிருகம் மாதிரி இருப்பானுங்க. அப்படியே வேகமா 120 என்னுடைய ஹை பிஆர்ல அவங்களோட வார்ம் அப் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அப்ப எப்படி இருப்பாங்க யோசிச்சுக்கோங்க. அவங்க 250 300 வரைக்கும் போடுறான். போட்டுக்கிட்டு இருக்கான், வார்ம் அப் பண்றான். சரி போ போய் பண்ணாட்டி பரவாயில்ல, ஃப்ரீ ஸ்குவாட் போடுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்குவாட் போட்டு நானும் போய் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயம், செம்ம பயம். எப்போ கூப்பிடுவானுங்க நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் கேட்குறேன், அங்கே இருக்க ஜட்ஜிட்ட கேட்குறேன், 83 கேட்டகரியில் என் பேர் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்துக்கிட்டு வெயிட் என்னப்பா 83 என்னப்பா பிஆர் அப்படின்னு கேட்டாரு. நான் 120 கொடுத்துருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு. 120யா அதெல்லாம் கீழே நடக்கும் போ. எப்போ நடக்கும்? நாளைக்கு நடக்கும். இந்த வார்த்தைக்கு நல்லா கவனிச்சுக்க, நாளைக்கு நடக்கும் அப்படின்னா. என்ன சார் சொல்றீங்க நாளைக்கு நடக்கும், இப்போதான் வார்ம் அப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அப்படியா அவ கீழே போய் நில்லு. எவ்வளவு அசால்ட்டு பாருங்க. ஒரு இதே இல்லை, நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம்.
இங்க இது என்ன பிரமாதம், இன்னும் நிறைய இருக்கு. இங்கேயே என்ன குழப்பி விட்டான். நாளைக்கு நடக்குங்க, அப்படியா கீழே போனா இது என்னடா என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கீழே நடந்தா அங்கதான் ஸ்குவாடு நடக்கும், அங்கதான் நடக்கணும். அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அஜித் டெம்ப்ளேட் இருக்கும் பாருங்க, ட்ரை பண்றேன் சார், ட்ரை பண்றேன் சார், இப்போ வரைக்கும் ட்ரை பண்றேன்ற மாதிரி அங்கேயே தான் உட்காந்துருக்கேன். சரியான தலைவலி. கேஃபின் போட்டது வர ஒரு மாதிரி அப்படியே பரபரன்னு இருக்கு. அங்கிட்டு இங்கிட்டு என்னத்தையாவது போட்டு தூக்கி சொரணும் அம்மாலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே டென்ஷன் அப்படியே ஏறி 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 அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே அவங்க போடுறாங்க 250 300 எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும் அப்படி டென்ஷன் நைட்டு. என்னை கூப்பிடவே இல்லை. என்னடா கோத்தா அப்படின்ற மாதிரி போயிட்டு நான் மேலே போய் கேட்குறேன். மணி வந்துட்டு இப்போ ஒரு 9:30 10 மணி இருக்கும். எல்லாம் டயர்டா இருக்காங்க. யாரு ஜட்ஜெலாம் டயர்டா இருக்காங்க. கேட்குறேன் இந்த மாதிரி சார் 83 கேட்டகரியில் 120 ஃபர்ஸ்ட் கால் கொடுத்துருந்தேன், என்ன கூப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்டேன். அவங்க இருந்துட்டு கீழே நடந்துச்சே பார்க்கலையா அப்படின்னா. கீழே எங்கே சார் நடந்துச்சு, நான் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னான் 6:30க்கெல்லாம் கீழே நடந்துச்சேன்னா. 6:30க்கு எப்படி சார் கீழே நடக்கும், 6:30க்கு 73 கேட்டகரி நடந்துட்டு இருந்துச்சு, நான் கண்ணால தான் பார்த்தேங்கிறேன். இல்லை சாரி 7:30க்கு நடந்துச்சேன் பார்க்கலையாண்ணா. சரி 7:30க்கு நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். 7:30ல இருந்து சாப்பிட்டு 7:30க்கு வந்தோம். ஏன்னா ஒரு 15 நிமிஷம் தான் சாப்பிட்டுருப்போம். அந்த 15 நிமிஷத்துல ஒன்றும் கிழிக்க முடியாது. 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா அப்படின்னா. அப்புறம் இப்போ இன்னொருத்தன் போய் கேட்டேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்பதான் முடிஞ்சு, நான் இப்பதான் பாரு காலிங் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா. என்னடா நடக்கு எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது எப்பட்றா கையில விட்டு அதுதான். அப்புறம் கேட்டேன், சார் என்ன சார் சொல்றீங்க, நாங்க இங்கதான் இருந்தோம், அது எப்படி சார் எங்களுக்கு தெரியாம நீங்க 3த்தையும் முடிச்சிருப்பீங்க. தம்பி மேல நடக்குது பாரு, யாரோ வந்து சேர்ந்துருக்காங்க, மேல நடக்குது பாருங்க, அங்க மட்டும்தான் வந்துட்டு மைக்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம், கீழே நடக்கிறதுக்குள்ள நீங்களாதான் காதுல கேட்டு வந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இதெல்லாம் நீங்களாதான் காதுல கேட்டு வந்துக்கணும்னா இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்ற. ஆனால் எனக்கு நல்லா தெரியுங்க, 83ன்ற ஒரு இதில் இந்த 120 அது கீழே இருக்கிறவனுக்குலாம் நடத்தவே இல்லை. என்னைய மாதிரி ஒரு 4-5 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்கான். ஆனால் அந்த 4-5 பேர் வெளியில வந்து சொல்லலை. இந்த இடத்துல கேள்வி கேட்கறதே நம்ம தானே இந்த இடத்துல அவுட் சைடரா இருக்கிறதே நம்ம தானே. அநியாயத்தை தட்டு கேட்கறது எனக்கு ஒரே எரிச்சல். இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் இப்போ சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இங்க இருந்து நான் 25 நாள் நான் ஒர்க் அவுட் போட்டிருக்கேன் சார், இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு இப்போ நான் இங்கே வந்தா நீங்க இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்திருக்கேன், காசெல்லாம் கட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க, என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறேன். அந்த அவர்கிட்ட தான் இருக்கும் எப்படியா இருந்தாலும் அந்த இது சீட்டு, காலிங் சீட்டு. அவர்கிட்ட வந்து நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. ஆனா அவரே காணோம்ப்பா அப்படிங்கிறான். காணோங்கிறான், ஏன்னா அவரே காணோம் அப்படிங்கிறான். இதே எனக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. நாளைக்கு காலையில வேணா அவர் வருவார், அவர்கிட்ட பேசிட்டு ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னா. இனிமேட்டு வாய்ப்பே இல்லை, ஓகே வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி நான் அப்படியே உச்சத்துக்கு போயிருச்சு. இனிமேட்டு கோவமே படக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவுலாம் எடுத்திருந்தேன். ஆனா வந்து திருப்பி கோவப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணல. டக்குன்னு எங்க ஆஃபீஸுக்குலாம் ஃபோன் பண்ணி, எங்க அட்வொகேட் ஆஃபீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரிலாம் பண்றாங்க ப்ரோ, கேஸ் கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படிலாம் கேட்குறேன். அவர் ஒரே வார்த்தை மூஞ்சி அடிக்க மாதிரி கேட்டார், ஃபீஸ் கட்டினியே, பில் எது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியே அப்படியே அந்த இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பெண் குயின் நாக் அப்படின்ற மாதிரி. ஆமா இல்லை பில்லே கொடுக்கல இல்லை டேய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க விட்டேன், அப்படியே இருந்துச்சு. சரி போடா அப்படின்ற மாதிரி. எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, என்னன்னா வாங்க பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1500 வாங்குறதுக்கு நான் 10,000 செலவு பண்ணணும் கோர்ட்டுக்குலாம் போய் நான் கேஸ் போட்டா. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயம்லாம் நடக்கும், இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் பண்றாங்க, அவங்க பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, காம்படிஷன் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ண தெரியாமலா இருப்பானுங்க. அதெல்லாம் நிறைய இதெல்லாம் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு, சரி விட்றா ரைட்ரா கோத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரி அங்கேயே படுத்துடலாம், அந்த ஸ்டேடியத்திலே படுத்துடலாம்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போகிறோம். படுத்துட்டு இருக்கிறவங்க துரத்தி விட்றானுங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க, தங்குறதுக்கெலாம் நாங்கள் யாரும் வந்துட்டு பண்ணி கொடுக்கல,
வெளியில தான் நீங்க தனியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் வந்துட்டு நாங்க சரி கார்லயே தங்கிடலாம். கார் எங்க போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு பார்க்கிங்ல ஒரு மரத்தடியில போட்டிருந்தோம். அங்க கார்லயே படுத்து தூங்கிக்கலாம். அப்படியே கார்ல இருந்து இங்க ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ரெஸ்ட் ரூம்ல அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே தூங்கிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போய் படுத்தோம். படுத்தா படுக்கிறோம். அப்பதான் வந்துட்டு எல்லாம் வரானுங்க வெளியில. கொச்ச கொச்ச கொச்சன்னு பாவம் எல்லாத்தையும் துரத்தி விட்டானுங்க. லேடீஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த நேரம் மணி என்ன 10 மணிக்கு அது நடந்துச்சா, அதுக்கப்புறம் ஒரு 12 ஆச்சு. 12 மணிக்கு அவங்க பாவம் வெளியில போயிட்டு இனிமேட்டு எங்க ரூம்லாம் ரெடி பண்ணுவானுங்க. தெரியல. அப்படியே ஒரு கும்பலா போனானுங்க. நானும் சரி நமக்கு தான் கார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கார்ல படுத்து தூங்குறது அவ்வளோ ஈஸின்னு நெனச்சேன். அது அதுக்கு கா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்ததுக்கே எனக்கு ஒரு மாரி கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா ஹைட்டா வேற இருக்கோமா, கால்லாம் இடிக்கும். 4 பேரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ஒரு மாரி ரொம்ப காடான ஏரியா. அது இவங்க வேற லூசு மாரி என்னமோ பேசி, எங்க மாஸ்டரே பயமுறுத்தி விட்டானுங்க. அதனால அங்கருந்து கிளம்பிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார் எடுத்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். சரி அப்படியே அந்த சர்வீஸ் ரோட்ல எங்கேயாவது போட்டு படுத்தரலான்னு பார்த்தா கொசு. சரி பெட்ரோல் பங்க்ல போட்டு பார்த்தாலும் bro அங்க அதுக்கு மேல கொசு. "முடியாதுடா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூம் எடுத்துடலாம் அப்படின்னானுங்க. நான் வேணவே வேணாம். ஒரே கை கால்ல நின்னேன். "வேணாம் ப்ரோ. மணி பாருங்க வெளியில 12 மணி ஆச்சா, 1 மணி ஆச்சு. 1 மணி ஆச்சு ப்ரோ. இன்னும் அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 4, 5 மணி நேரம் தூங்க போறோம். அதுக்காக நம்ம போய் ரூம் எடுத்தா அவன் அவ்வளோ காசு போடுவான். வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நான் சொன்னேன் இவங்க கேட்கல. ஆனா மாஸ்டர் சொன்ன வார்த்தையும் கரெக்ட்டான வார்த்தை. டேய் நான் கார் ஓட்டணும் நாளைக்கு. நீயும் அவன் காம்படிஷன் பண்ணணும் நாளைக்கு. அ நேரா ஸ்ட்ரைட்டா படுத்தா தான்டா எதா இருந்தாலும் வேலை நடக்கும் அப்டின்னாரு. சரி நீங்க என்னமோ பண்ணுங்க. என்ன உட்டுருங்க. ஏன்னா ஆள விட்றா அப்டின்ற மாரி நான் வந்துட்டு படுத்துட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு. கோயம்புத்தூர் போறோம். ஆக்சுவலா கோயம்புத்தூர் வந்துட்டு எங்க காலேஜ் எங்க பாருங்க. அந்த காலேஜ்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. போறோம். போயிட்டு மணி ஒரு 1:30 1:45 ஆவுது. 2 மணி ஆவுது. 2 மணியிலிருந்து ஒரு 3:30 வரைக்கும் கோயம்புத்தூரே சுத்துறோம். ரூம் கிடைக்கல. ரூமே இல்ல. அப்படியே ஒரு ஒரு இல்லூஷன்ல அப்படியே அடங்குன மாரி இருந்துச்சு. வந்த இடத்துக்கே திருப்பி திருப்பி வரோம். அப்படியே என்னடா எப்புட்றா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. திருப்பி திருப்பி ஒரே இடத்துக்கு அதுவும் அங்க ஒரு பேட்மேன் போஸ்டர்லாம் இருந்துச்சு. அந்த பேட்மேன் போஸ்டர் மட்டும் 4 டைம் பார்த்தேன். நான் அப்புறம் தான் கேட்கிறேன். ப்ரோ எனக்கு மட்டும் தான் அந்த பேட்மேன் போஸ்டர் 4 டைம் தெரியுதா? இல்ல உங்களுக்கும் தெரியுதா? அப்படின்னு கேட்கிறேன். டேய் ஆமான்டா அதான்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பி இதே இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம் பார்றா அப்படின்ட்டு. கேட்ட ரூம்க்கே வந்து வந்து கேட்குறோம். அடேய் நடக்கிறது அப்படியே இன்னொரு விஷயம்லாம் நடந்துச்சு பாருங்க. ஒரு பாலத்துல ஏறி கார்ல போயிட்டுருக்கோம். திடீர்னு பாலம் பாதியோட முடியிற மாரி இருந்துச்சு. பார்த்தா அது அது இறங்குது. அதெல்லாம் பார்க்க லூசுனா டேய் என்னடா நடக்குதுன்ற மாரி தான் போயிருச்சு. அப்புறம் கடைசியா ஒரு ரூமுக்கு வந்துட்டு திருப்பியும் ரிட்டர்ன் கேட்ட ரூமுக்கே திருப்பி ரிட்டர்ன் வர்றோம். அங்க வந்துட்டு எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறோம். அங்க போடுறான் பாரு. அப்புறம் ஐயோ அப்பா! அவன் பங்குக்கு ஒரு இத போடுறான். ஒரு ஒரு ஆளுக்கு ரூ. 500 அப்படின்னான். நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கு 2000. அது இல்லாம பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம்னான். இதுவே எங்களுக்கு ஒரு மாரி போயிருச்சு. டேய் என்னடா அப்படின்ட்டு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 2000த்துக்கு பேசிட்டாங்க. எனக்கு ஜீரணிக்கவே முடியல. டேய் 2000 நான் 3 மணி நேரத்துக்கு 2000மாடா? அதுக்கு பெட்ரோல் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தலாம். ஆளுக்கு மாத்தி மாத்தி ஓட்டிட்டு அப்படியே தூங்கிரலாம்டா அப்படின்லாம் சொன்னேன். கேட்கல விடுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போடுறானுங்க. போட்டுட்டு இருக்கும்போது அவன் இன்னொரு வேல பார்த்தான். இன்னொரு ரூ. 500 எக்ஸ்ட்ரா குடுக்கணும் அட்வான்ஸுக்கு. நான்லாம் திட்டிப்புட்டேன். "ஏய் என்னய்யா பேசிக்கிட்டு இருக்க? 2000ங்கிறதே அதிகம்" அப்படின்னேன். அப்புறம் சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ரூம பார்த்தா கண்றாவியா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் மாரி இருந்துச்சு. அதுல போய் படுத்து காலைல என்ன 4 மணிக்கு படுக்குறோம். 5, 6, 7, 8 மணிக்கு எந்திரிச்சு திரும்பி வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு ரூ. 2000 முடிஞ்சுச்சு. கிளம்பி போனா அங்க திருப்பியும் பல மேட்டர்கள் நடக்க ஆரம்பிக்குது. பாலிடிக்ஸ்ங்கிறதே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாலிடிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த ப்ரொஃபஷனல்ஸா பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. இந்த பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. அவனுங்கள மட்டும் தான் மதிக்கிறானுங்க. அதுக்குன்ட்டு நாங்க போய் நின்னா ஆக்சுவலா இந்த பிகினர்ஸ் எல்லாம் சுத்தமா மதிக்க மாட்றானுங்க. அதுக்குன்னு இந்த மான் காலத்தை படத்துல வர மாரி நாங்கலாம் ஜெயிக்கவே கூடாதா கோச் அப்படிலாம் நான் சொல்ல வரல. டேய் மதிங்கடா, டேய் நாங்களும் மனுஷங்க தான்டா, டேய் நான் குடுத்த ரூ. 1500க்காவது மரியாதை குடுறா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் போயிட்டு கேட்கிறேன். இந்த மாரி மேல மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10, 9, 10 மணி ஆச்சு. காலைல போய் நான் மேல போய் அந்த ஒரு ஒரு ஆள் நாளைக்கு வந்து காலைல பாருப்பான்னு சொன்னார்ல, அந்த ஆள்ட்ட போய் கேட்கிறேன். சார் இந்த மாரி இதாயிருச்சு சார். நேத்தைக்கு இப்படி சொன்னாங்க. இப்ப அப்படின்றாங்க. அவரு அவருக்கு வந்துட்டு பேச்சு குடுக்க விரும்பல. நான் டக்குன்னு இத எடுத்து காமிச்சேன். இந்த மாரி நான் லாஸ்ட் காலேஜ்ல இருந்து வந்தேன் சார். நீங்க இப்படிதான் லா ஸ்டூடண்ட்டுக்காக தான் வைக்கிறேன்னு சொன்னீங்க.
இப்படி பண்ணுவீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு அப்படியாப்பா அவர் நான் அதை பார்த்ததுலயே நல்ல மனுஷன் அந்த ஆள் மட்டும்தான். அப்படியாப்பா சரி என்ன பண்ற 105 கேட்டகரி இப்ப நடக்குதுல்ல அங்க அப்படின்னு சும்மா கலந்துக்க பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்துறோம் அப்படின்னா அதுக்கு அலைய விட்டாங்க. அதுக்கு ஒரு மணி நேரம் அலைய விட்டாங்க. அங்க போ இங்க போ அங்க அன்னைக்கு தான் உமன்ஸ் கார் நடக்குது. உமன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு உள்ள போறதுக்கே சங்கடம். வெளியிலே நின்றுகிட்டு இருக்கேன் 1/2 மணி நேரம். அப்புறம் ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு திருப்பியும் அதே சேம் திங் ஹேப்பனிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் அப் பண்ண போகும்போது அந்த அந்த ஒரு புள்ளி அதேதான். எல்லாம் வந்து கேட்குறாங்க டே நீ என்னடா வெயிட் இப்போ நினச்சி பாருங்க 83லயே எல்லாம் என்னோட மான்ஸ்டர் மாதிரி இருக்கானுங்க. அங்க நான் 70 கிலோ போட்டு வார்ம் அப் பண்றதுக்கே என்னை வந்துட்டு இது மாதிரி பார்த்தானுங்க, பி மாதிரி பார்த்தானுங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு 105 கூட இல்லை 110 கேட்டகரின்னு தானே நினைக்கிறேன். 110 கேட்டகரியில போயிட்டு ஒரு 83 கிலோ நான் பார்க்க 83 கிலோ மாதிரிலாம் இருக்க மாட்டேன். என்னைய வந்துட்டு பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க எல்லாம் கேட்குறாங்க. நீங்க என்ன ப்ரோ கேட்டகரி நீங்க ஏன் ப்ரோ இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா ப்ரோ சரி சரி ஓரமா இல்லைங்க ப்ரோ. அதேதான் திருப்பி அதேதான் நடக்குது. நான் போய் போடலான்னு போகும்போது ப்ரோ 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 என்னமோ நானும் காம்படிஷன் கலந்துக்க தான் வந்திருக்கேன். இவங்க என்னமோ இவங்க மட்டும் தான் காம்படிஷன் கலந்துக்க வர மாதிரி நான் என்னமோ சும்மா வந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதான் திருப்பி திருப்பி நடந்துச்சு. செம்ம தலைவலி. போங்கடா ஏதோ ஒரு பண்றேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் காலகாலத்தில் வெறுவயத்துல அந்த நேற்று போட்டு அந்த ஒரு கேப்சூல் 2 கேப்சூலா போட்டு விட்டாரு. அப்படியே தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் டென்ஷனு. அக்கிட்டு ஓடுறேன். என்னென்னமோ பண்றேன். நான் சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஆரம்பிக்குது. இன்னொருத்தர் சொன்னேன்ல அவரும் என் கூட தான் இப்போ அவரு கூட நான் காம்படிஷன் பண்றேன். ஸ்குவாட் போடுறேன். நல்லா போச்சு. 2 கால் நல்லா போச்சு. 3வது கால்ல இங்க ஒரு வேட்டர் பண்ணிட்டேன். என் மேல தப்பு தான். ஆனா அதே தப்பு வேற ஒரு புத்தகம் பண்ணாலும் தப்பு தானே. அதுதான் இங்க ஒரு பெரிய மேட்டர் நடக்குது. 3வது காலிங் வந்துட்டு 140 கொடுத்தேன். ஃபுல் ஸ்குவாட் இறங்கிட்டேன். இறங்கிட்டு ஏறுறேன். ஏறும்போது லைட்டா கையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்படி கையை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஓகே நியாயம்தான். கையை ஓப்பன் பண்ணிட்டு முடியக்கூடாது தப்பு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். டெட் லிஃப்ட்டும் 165 வரைக்கும் போட்டேன். 180 ட்ரை பண்ணேன் ஃபெயில் ஆயிடுச்சு. பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் 2 குட் லிஃப்ட் வாங்கினேன். 3rd லிஃப்ட்டில் லைட்டாக புட்டை தூக்கிட்டேன். தூக்குனால ஃபெயில் கொடுத்துட்டாங்க. ஓகே இதெல்லாம் நியாயம்ப்பா. ஆனால் நான் அப்படியே பண்ணுறதுக்குள்ளே நான் எவ்வளோ புள்ளிகள் வாங்கினேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு வாங்கிட்டேன். சங்கடம் நிற்கிறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு. அசிங்கம் அந்த ரியல் அசிங்கம் அப்படின்பாங்க பாருங்க. ஐயோ எவ்வளோ அசிங்கமாக தெரியுமா இருந்துச்சு. என்னடான்ற மாதிரி போயிருச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கும் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இவர் பண்ணார். யாரு என் கூட இருந்தா அந்த ப்ரோ பண்ணாப்புல. ஃபுல் ஸ்குவாட் போச்சு. நான் இப்போ வீடியோ ஆதாரங்கள்லாம் கூட வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் ஃபெயில் ஆயிட்டாரு. ஓகே ஃபர்ஸ்ட் இதில் ஃபெயில் ஆயிட்டாரு சரி. 2வது இதில் ஃபுல் ஸ்குவாடு போயிட்டு எந்திரிச்சாரு. அதில் நீங்கள் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஃபெயில் பண்ணிட்டான். 3rd இதுலையும் ஃபெயில் பண்ணிட்டான். யாரு அந்த ஒரு தாத்தா ஒருத்தர் ஜட்ஜ் இருந்தார் கண்ணாடி போட்டு. அந்த சொல்றான் இந்த பையனை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்ல கூட வந்தான் இப்படிதான் பண்ணான். இது ஃபுல் ஸ்குவாடே உட்கார மாட்டேங்கிறான். கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டான். நானே 15 நாள் 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தவன் எனக்கே இவ்வளோ வெறி இருந்தா இந்த பையன்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்கவன் பவர் லிஃப்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இவனும் கேட்டான் சார் இதே 180 கிலோ தான் சார் நானும் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு உட்காந்து எந்திரிச்சேன். எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நீங்க எனக்கு ஃபெயில் பண்ணி விடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லப்பா சிட்டிங் சார் இல்லப்பா அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் அவரும் செம டென்ஷன் ஆயிட்டாரு. 3 காலில் ஏதாவது 2 கால் பாஸ் 3 காலில் ஏதாவது ஒரு கால் பாஸ் ஆனாதான் நெக்ஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் டெட் லிஃப்ட்டும் போட முடியும். இந்த நாய் 3த்துக்குமே ஃபெயில் பண்ணி விட்டான். சரி ஃபர்ஸ்ட் காலும் 3rd காலும் இவர் விட்டுட்டாலும் செகண்ட் கால் நல்லா பண்ணாப்புல. ஏன் பண்ணான்னு தெரியல. ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸா என்னன்னு தெரியல. ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டான். இது ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு மேட்ரு நடந்து இந்த மேட்ரு மாறி கொடுத்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் நடக்குது. அவர் பாவம் அப்படியே 3 காலம் ஃபெயில் ஆனாலும் ஓரமாக போய் அழுதுட்டார். உட்காந்து அழுதுட்டார். ஏன்னா இவருக்கு இது ப்ரொஃபஷனல். எனக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணா இருந்தாலும் இது ப்ரொஃபஷனல். அப்படியே ஒரு மாறி போயிட்டாரு. எனக்கே சங்கடமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு அப்படியே வரிசையாக நடந்து முடிஞ்சா அப்புறம் உமன்ஸ்க்கு நடக்குது. இங்கே அடுத்து ஒரு பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை நீங்கள் அப்படியே அழகாக பார்க்கலாம். விமன்ஸுக்கு நடக்குது. நடக்கும்போது அதே மாதிரி ஸ்குவாடு போடுது ஒரு பொண்ணு.
ஒரு 110 கேஜி போடுது. அவளும் சூப்பரா போட்டாங்க. 110 கேஜி போடுது. உட்காந்துட்டு எந்திரிக்குது. நான் முன்ன சொன்னேன்ல ஞாபகம் இருக்கா? உட்காந்துட்டு எந்திரிக்கும்போது நான் கைய லைட்டா ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கே ஃபெயில் பண்ணாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, ஓப்பன் பண்ணி கைய தூக்கி டெட் எண்ட்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணுச்சு. ஃபெயில் ஃபெயில் பண்ணல, பாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் கை தட்டுறானுங்க. அடேய் அப்பா டேய்! அந்த பொண்ணு நெனச்சிருக்கும். அந்த இது மாரி ஹோம் லெட்டர் மாரி ஆல்ரைட் அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். நான் ஓரமா நின்னு இவரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரு நம்ம பில்லி புச்சர் மாரி ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்ட்டு. "ஏய் என்னடா நான் நெறைய கை ஓப்பன் பண்ணி தான்டா க்ளோஸ் பண்ணேன். அதுக்கே அப்படி சொன்னீங்களே! இந்த பொண்ணு தூக்கி வைக்கிதேடா! இதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க." அதுவும் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சுடி. என்னடா ஒரு நியாயமே இல்லையாடா எங்க போனாலும் அப்படின்ற மாரி. இந்த அ கேள்வி கேட்கறதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்சைடர்ஸ் அப்படின்ற ஒரு கேங் தான் கேள்வி கேட்கறானுங்க. அ சமூகத்த வெளியில இருந்து பார்த்து சுத்தமா அப்படி வெறுத்து போய் என்னடா இப்படி அப்படின்ற மாரி. மீதி இருக்கவங்கலாம் பாரு அதெல்லாம் டேய் இதெல்லாம் அப்படி தான்டா நடக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போயிரணும்டா. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போணும் அப்படின்ற விஷயம் தான் என்னால பண்ண முடியல. அது ஏன்னு தெரியல. அப்புறம் சரி சர்டிஃபிகேட் தருவானுங்க. அந்த ஆள் என்ன சொன்னாரு, "நீ காம்படிஷன் இது போயிட்டு அட்டெண்ட் பண்ணு சும்மா. பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தருவோம். வாங்கிக்கோ" அப்படின்னாப்புல. சர்டிஃபிகேட் தருவாங்கன்னு வெயிட் பண்றோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. பசி சாப்பிடல. காலைலயும் சாப்பிடல. மதியம் போயிட்டு என்னத்தையோ சாப்பிட்டு வந்துட்டேன். திருப்பி அப்படியே உட்காந்தே இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நாட்கள். அப்புறம் நைட்டு வந்துட்டு இவரு வந்திருந்தாப்புல. யாரு அந்த ஐ படத்து வில்லன் இருக்காப்புலல்ல. அவரு 7 டைம் நடிச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன். மிஸ்டர் இந்தியா. அவர் வந்திருந்தாப்புல. அவர்ட்டலாம் பேசிக்கிட்டு அதான் அவைங்க இருக்கிறவைங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய கைங்க தான். நடத்துறவனுங்கலாம். அதனால கொஞ்சம் திமிரா தான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதிக்கவே மாட்டானுங்க. இப்படிதான் இருப்பானுங்க. அ அப்புறம் நான் கேட்கிறேன் போயிட்டு. இவ்வளோ மணி ஆச்சு. நான் முன்னாடியே கிளம்பியிருக்கலாம். ஆனா கிளம்பல. ஏன் சர்டிஃபிகேட் சரி வந்ததுக்கு வந்துட்டோம். சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு போயிடலாம். அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாம் உட்காந்துருக்கோம். எல்லாம் செம்ம டயர்டு. எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காய்ங்க. நானும் போய் கேட்கிறேன். சார் இந்த மாரி சர்டிஃபிகேட் தரேன்னீங்கல்ல. எப்ப சார் தருவீங்க? அப்படின்ற மாரி கேட்கிறேன். நீங்க எந்த ஊரு? அப்படின்னா. திருச்சி சார்ன்னு. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்கே நாங்க அனுப்பி விட்டுருவோம். எங்களோட செக்ரட்டரி அங்க இருப்பாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட்கே அனுப்பி விட்டுருவோம். டேய் இத நீ அப்பயே சொல்லியிருந்தீன்னு வச்சுக்க. அ நான் வந்துட்டு இப்போ கிளம்பியிருப்போம்ல. இவிங்க மைக்ல சொல்ல வேண்டிய விஷயத்தலாம் மைக்ல சொல்லல. சரி, நீங்க நான் நார்மலா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாரி சரி கீழ நடத்தியிருக்கானுங்க. நடத்தவே இல்ல. ஆனா நடத்தியிருக்காங்கன்னே வச்சுக்கங்களேன். அவிங்க சொல்ற கதைக்கே நான் வரேன். அந்த 83 இதுல எனக்கு நடத்துனாங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் வரேன். மைக்கு அங்க இல்ல. ஓகே. அப்ப 3 பேரு வரல. அந்த என் பேர் கூப்பிட்டப்ப நான் வரல. அப்ப நீ ஒரே நிமிஷம் அந்த பேர எழுதி மேல குடுத்து, மைக்ல அனவுன்ஸ் பண்ணியிருக்கலாமா வேணாமா? மாதேஷ்ன்ற பையன் ரூ. 1500 குடுத்துருக்கான். எப்படியா இருந்தாலும் இங்க தான் இருப்பான். இன்னும் வெளிலலாம் போயிருக்க மாட்டான். ஆ கூப்ட்டுருக்கலாமா இல்லையா? அது பண்ணல. ஏன்னா அவன் நடத்தவே இல்ல. அதான் ஆன்ஸரு. சரி. இன்னொரு ஒரு விஷயம். அதே மைக் தான். அதே மைக்ல இந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு இப்ப தரமாட்டோம்ப்பா. நீங்க இதுக்காக வெயிட் பண்ண வேணாம். நான் இதுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ண வேணாம். வேணும்னா வந்துட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கங்க. இது அ டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க அனுப்பி விட்டுருவோம். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லல. இந்த 2 விஷயமே சொல்லாதனால தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டென்ஷன். அப்புறம் அப்படியே திருப்பியும் சரி போ என்னமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழ வந்து இவர்ட்ட எங்க மாஸ்டர்ட்டலாம் சொல்லிட்டேன். அவரும் செம்ம கடுப்பாயிட்டாய்ங்க. இந்த மாரி தரமாட்டாங்களா மாஸ்டர். நேரா அனுப்பி விட்டுருவாங்களா? அப்படின்னு சொன்னதுக்கு, சரி வாடா கிளம்பலாம் அப்படின்ற மாரி கிளம்பிட்டோம். கிளம்பி அ கிளம்பி போம்போது கூட என்னமோ ஒண்ணு நடந்துச்சு. கிளம்பி போம்போது கூட வந்துட்டு அந்த ஒருத்தர்ட்ட கேட்டேன். சார் இப்படி நான் நடந்துச்சு சார். நான் கலந்துக்கிட்டேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாது சார். எனக்கு தெரியும் சார் நீங்க நடத்தவே இல்ல. அந்த காம்படிஷன் நடத்தவே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன ஏமாத்திட்டேன்னு நெனைக்கிறீங்க. சரி நீங்க அப்படியே வச்சுட்டு போங்க. பட் ஆனா இதெல்லாம் நிலைக்காது அப்படின்ற மாரியே சொல்லிட்டு வந்துட்டோம். தூக்க கலக்கத்துலயும் இவ்வளோ உளறிட்டு வரோம் அவர்ட்ட. அவரு அப்படியே வாயே பேச முடியாத மாரி நின்னுகிட்டு இருக்காரு. ஏன்னா தப்பு பண்ணிட்டாருங்க. மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டானுங்க. அவைங்களுக்கே தெரியுது. ஆனா ஏன் இதெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ். ஏன்னா அவனுங்க பெரிய ஆட்கள். அவைங்க வந்துட்டு சமாளிப்பானுங்க. இது எங்க போய் நீ என்ன வேணா பேசிக்க. நான் சமாளிச்சுக்குவோம். எனக்கு ஒண்ணும் இதுல யாரு தப்பு அப்படிங்கிறதுக்கு அப்படியே வரிசையா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கேட்ட அந்த ப்ரோ மேலயும் இல்ல.
இவன்ட்ட வந்து பவர் லிஃப்டிங் ஓகேன்னு ஒத்துக்கிட்ட என் மேலேயும் இல்லை. மாஸ்டருக்கும் தெரியாது. எல்லாருமே அதிர்ச்சியா தான் பார்க்குறானுங்க. ஏன்னா, அவங்க சும்மா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணவனுங்க. காம்படிஷன் ஸ்டேட் லெவல்னு போறப்ப, இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் முக்கியமா ஏன் இவ்ளோ அனிமல் மாரி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் காலேஜ் அ காம்படிஷன் சொல்லும்போது, நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு தான் நெனைப்போம். ஆனா, நம்ம இந்த பிஜி அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். பிஜில யார் இருப்பா? ஃபர்ஸ்ட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு திருப்பி அடுத்த டிகிரி படிச்சுட்டு இருக்க பன்னி மாரி இருக்கவன் தான் இருப்பான். அவன மறந்தே போயிடுறோம். அந்த என்னதான் ஏஜ் மாறினாலும் வெயிட் அப்படிதானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். இருந்தாலும் அவன் பிஜி அவன் நிறைய வருஷம் ட்ரெயின் பண்ணியிருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அவன் டோட்டல் வேற அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த பிஜியில் இருக்கவன் அவன் எல்லாம் வந்தான். அதனால இவருக்கும் புரியல. என்னடா எல்லாம் வித்தியாசமா இருக்கானுங்க. அதனால எல்லாருக்குமே ஒன்று வித்தியாசமா இருந்துச்சு. அதனால இவர் மேலே குறை சொல்ல முடியாது. இதுல இருந்து என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் ஒர்க் அவுட் எனக்கு மிஸ் ஆச்சு. டயட் மிஸ் ஆச்சு. உடம்பு போச்சு. 5000 காசு போச்சு. தேவையில்லாம டிராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி போயிருச்சு. அப்புறம் நல்ல ஒரு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. பாடி பில்டிங் டோட்டலா வேற, பவர் லிஃப்டிங் டோட்டலா வேற. பவர் லிஃப்டிங் பண்ணலாம், ரெண்டுமே டஃப் தான். ஆனா என்னன்னா பாடி பில்டிங் எப்படி பல வருஷம் பண்ணிட்டு பல்கிங்னு தனியா இருந்துட்டு கட்டிங்னு தனியா இருந்துட்டு அதுக்கு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு ஒரு 1.5 வருஷமாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஓரளவுக்கு நீ டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனாவது போக முடியும். சும்மா நீ சாதாரணமா ஏதோ 15 நாள் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் நீ போய் பண்ணினா உன்னை வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல இருக்க எல்கேஜி பையன் மாதிரி தான் பார்ப்பான். அவன் அங்க நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் அது அவங்க சாதாரணமா எல்லா கேம்லயும் நடக்கிறது தான். ஆனா இந்த இதுல கொஞ்சம் ஓவரா நடக்குச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நீங்க இதுல இருந்து எதுக்கு என்ன சொன்னேன்னா ஏகப்பட்ட சூத்தடிகள் லீவையோட குண்டிலன்ற மாதிரி பல இது வாங்கினாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதனால அதை சொல்ல நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. இதுல இருந்து அதான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எது வேணா பண்ணலாம். ஆனா வந்துட்டு போலாம் வந்துட்டு பயங்கரமா இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணணும். அப்புறம் வேற ஒரு ப்ராசஸ்ல இருக்கும்போது திடீர்னு இதுவும் அதே துறையில தானே இருக்கு, அது சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டு ரொம்ப கம்மியான நாட்கள் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு அதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பல குண்டியடிகள் வாங்கி வருவீங்க. அதனால நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கதையே தொடர்ந்து பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் உருப்படியா ஏதாவது பண்றா, அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாவது பண்ணலாம். சொல்லலாம் எல்லாம் நிறைய விஷயம் பண்ணணும் ப்ரோ, அப்போதான் ப்ரோ இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணலாம். ஆனா வந்துட்டு நிறைய விஷயத்த நீ தொட்டு வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா வந்துட்டு ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா பண்ணா மட்டும் தான் ஒரு விஷயம் பண்ண முடியும். அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம்தான். ஓகே, எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்குன்னு தான். இதெல்லாம் கஷ்டமே இல்ல. பார்ப்போம். அடுத்து என்னென்ன குண்டியடிகள் காத்துக்கிட்டு இருக்குன்ட்டு வெயிட் பண்றேன். அவ்வளவுதான். பாய்.